ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம டேப்பா எஃப்எஃபோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதோட முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜின் தான் வந்து காப்பாற்றிருப்பாரு. அப்புறம் டேவும் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பெரியவர் இருக்கார்ல, அவரையும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வாட்ச்மேன் வேலை வேணும், அதாவது வேலை வேணும்னு கேட்டிருப்பாரு, சும்மாலாம் வரமாட்டேன்னு. அதனால வாட்ச்மேன் வேலை தான் இருக்குது தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் விமிஎஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஒன் ஷாட் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஷாட்லாம் எல்லாத்துக்குமே போட்டுட்ருக்கேன். ஸோ டைம் இருக்குது அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கொடுக்குறேன். அப்புறம் போன எபிசோடில் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். லைக் எபிசோட் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான், பட் எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது யார்கிட்ட சொல்கிறது தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் யாராவது அதை பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்ஸ், ஓகேவா? சரி, ஓகே, கண்ணு முடிக்கவங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தாத்தா 3 பேருமே வந்துட்டு உங்களோட காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க, ஓகேவா? அப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிந்தா அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, கெட்ட போலீஸு, அவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவரோட ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. அப்போது அவன் போகிற வழி எல்லாமே என்னையை பிடிச்சிட்டு போகிறேன்னு திமிரில் போயிட்டுருக்குறியா, உனக்கு இருக்குது பாரு அப்படிங்கிறான். அப்போ ஜின்னும் என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு கேஷுவலாக கேட்குறாரு. அப்போ அவனும் என்ன பண்ணுவேண்ணா, நான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறான். சரி, என்ன நினைக்கிற சொல்லு, என்ன நினைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. அப்போது அந்த போலீஸ்காரன் என்ன தெனாவட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறான். அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா வேணும்னா சார் பண்ணின புண்ணியமான செயலுக்கு கையை கட்டி காலில் விழுந்து கும்பிட்டுட்டா. ஏண்டா, பொண்ணுங்களை தப்பாக பேசுகிறதும் தப்பு, பொண்ணுங்களை தப்பாக பார்க்குறதும் தப்பு. சொல்லப்போனால் நீ எல்லாத்தையும் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் உன்கிட்ட மரியாதை வர கொடுத்து பேசணுமா? வாய் மூடிக்கிட்டு வா, அப்புறம் ஏதாவது பேசிட போகிற அப்படிங்கிறாரு. அப்போ இவனும் புதுசு தானே, நீ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பார்த்துப்ப அப்படின்னு கேட்க, நீ இந்த ஸ்டேஷனுக்கு இன்றைக்கி தானே வந்திருக்க, பாரு ஒரு வாரத்தில் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறேன் அப்படிங்கிறான். அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா வெட்டியவன் நெஞ்சு மேலே ஒரு உத கொடுக்க அந்த ஜீப்புக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் இவர் உட்காந்துருப்பாரு, அவனோட ஆப்போசிட்டில் அவன் உட்காந்துருப்பான். அப்போ நெஞ்சு மேலே எட்டி ஒரு உத வைக்க அவன் பார்த்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஜின்னும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு, ஏண்டா நீ இந்த அளவுக்கு கேவலம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஆள், நீயே இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா சும்மாலாம் பேச மாட்டேன், பின்னாடி யாரோ இருக்காங்க தானே, கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவனும் நீ என்ன பண்ணாலும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, நீ சீக்கிரமாக இங்கேருந்து போகிற, அது வேணால் கன்ஃபார்ம், ஆட வரைக்கும் ஆடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இவன் பாட்டு போடுறான் பாரு, நீ பாட்டு பாடு, நான் ரோட்டில் நின்று ஆடுறேன், எப்பா டிரைவரு நீ போயிட்டு துண்டை விரிச்சு போட்டு நில்லு, காசாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டுறாரு. ஸோ இப்படியே தான் நேராக பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேஷனுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு செல்லை போட்டுட்டு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல, அவனுக்கு பசிக்குது. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னும் பசிக்குதா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவானா. கான்ஸ்டபிள் அண்ணா இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட, என்னப்பா அப்படின்ட்டு வராரு. போங்க, போயிட்டு அவனுக்கு பசிக்குதான், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. ஜின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு கைதிக்கு வாங்கிட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, பிரியாணி அப்படிங்கிறாரு. கைதிக்கு வாங்கின சாப்பாடெல்லாம் போலீஸ்க்கு கொடுப்பீங்களா, இவன் என்னதான் இப்போ கைதியாக இருந்தாலும் இவனுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அப்போ அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணியே ஓகே தான் அப்படிங்கிறான். அப்போ ஜின் திரும்பி ஒரு முறைக்க அமைதியாக இருந்துக்கிறான். ஸோ இப்போ அப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த கான்ஸ்டபிள் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து ஜின் கிட்ட கொடுக்க, கொடுத்துருங்க அவன்கிட்ட, சாப்பிட்டு போட்டோம், ரொம்ப பசியாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லவும் கொடுக்குறாரு. அவர் அப்படி கொடுக்கும்போது வப்புன்னு பிடுங்குறான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பசி ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு அதை பிடுங்கி அதை அப்படியே பிரித்து பார்க்குறான். பிரித்து பார்த்தா களி. என்னடா களியை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு வயசு அதிகம், அவரை பார்த்திங்கன்னா வாடா போடான்னு கூப்பிட, அப்போது ஜின்னும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த களி அவனுக்கு பிடிக்கல போல இருக்குது, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்திங்கன்னா சரி கொடுப்பா உனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த களி கொண்டு வந்திருப்பாங்கள்ல பாக்கெட்டு, அதை வாங்கிக்கிறாரு. அதை வாங்கி கொண்டு வந்து டேபிளில் வைக்க, ஜின் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தானே எனக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்ல,
நீங்கள் ஏன் தம்பி இதை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளை நான் கேட்க, ஆ சாப்பாடு எல்லாமே சாப்பாடு தானே, இதெல்லாம் சத்து தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வயிறு நிறைஞ்சா போதும், பிரியாணியே வேணும், நான் ஒத்த காலில் நிற்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை அந்த களியை சாப்பிட்டுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு இருக்கே, ஆமாம் எந்த கடையில் நான் வாங்கினீங்க அப்படின்னு கேட்க, அந்த கான்ஸ்டபிள் அண்ணாக்கு ஒரே பெருமையாக இருக்குது, என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அக்கா கடை வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்க, அவர் தலையை செஞ்சுட்டு, ஆமாப்பா சம்பளம் பத்த மாட்டேங்குதா, அதான் சரி அவளும் சும்மா தானே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, நான் செம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க, நம்மளே சீக்கிரமாக எல்லாத்துக்கும் இதை வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணி விட்டுடலாம், அப்புறம் என்ன வருங்கால பெரிய ஹோட்டல் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தரவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கு, டெய்லியும் மதியத்துக்கு இல்லைன்னா காலையிலக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லிவிடுங்க, இல்லைனா யாராவது அனுப்பி வாங்கிக்கலாம், அப்புறம் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் இனிமேல் காலையில் களிதான்ப்பா அப்படின்னு சொல்ல எல்லோரும் சார் அப்படிங்கிறாங்க. சின்ன பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டுப்பா, எல்லோரும் காலையில் இனிமேல் நம்ம கான்ஸ்டபிள் அண்ணா வைஃப் சமைக்கிற அந்த களி தான் சாப்பிட போகிறோம், அப்புறம் கருவாட்டு குழம்புல என்ன கருவாடு போட்டிருக்கீங்க, தினமும் ஒரு கருவாடு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஜின் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஜோபியல் டைப்பாக பழகுறாரு. அப்போது அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது நீ சாப்பிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசாங்க காட்டிட்டு சாப்பிடுவாங்க, ஏதோ ஒரு மாதிரி பார்க்க வச்சு காட்டிட்டு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒவ்வொரு தடவையும் அந்த கருவாடை உள்ள வாய்க்குள்ளே வெட்டு எடுக்கும்போது முள் மட்டும் வருதா, அப்படியே ஒரு மாதிரி ஆஹா ஓஹோன்னு பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு நாக்கில் எச்சி ஊறுது. ஸோ அவனும் இங்கே பாருங்கள் அது எனக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தீங்க, இப்போ எதுக்கு அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, அப்போ ஜென்னும் நீ பிடிக்கலன்னு சொன்னங்காட்டிக்கும் உங்ககிட்டருந்து சாப்பாட்டை போடுங்களேன், வாங்கிட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு நன்றி சொல்லணும், ஆனால் நீ அவரோட வயசுக்கு மீறி மரியாதை இல்லாமல் கூப்பிட்ட, அதனால் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடு டிசர்வ் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவர் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் தானே அவன் அப்படிங்கிறான். அவனா இன்னொருக்கா நீ அவரை அவன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்திங்கன்னா லட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு நிற்க அவனோட முன்னாடி, அவன் வந்துட்டு அவர் வந்து கான்ஸ்டபிள் தானே அப்படிங்கிறான். அந்த மரியாதை முதலே கொடுத்துருந்தா களியாவது கிடச்சிருக்கும். உனக்கு பார்த்தியா ஜெயிலுக்கு வந்து களி திங்கிற குடிப்பனை இல்லை, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுத்த கேஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த சீன் இங்கே எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லோரும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனால் அத்தையும் அம்மாவும் சிம்சிமை தூக்கிட்டு வெளியே வந்து நின்றுட்டு அப்படியே உங்களை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கடா 2 காலங்காத்தால போச்சு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்கள் கார் வந்து நிற்க அவங்க எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க பாருங்க. அப்போது காருக்கு உள்ளே இருந்து இந்த பெரியவர் இறங்கி வர இவங்க பார்க்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ இந்த பெரியவர் அப்படியே ஒரு மாதிரி வெறப்பாக வந்து அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி நின்று ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, இனிமேல் நான் தான் உங்களோட பாதுகாவலன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு டேக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சுட்டே நீங்கள் அப்படியே இறங்கி வெளியே வர, அப்போ இவங்க 2 புரியாமல் என்னப்பா என்ன பேசுகிறீங்க, ஏதாவது நாடக கம்பெனிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாரா இவர், ஏன் இப்படி சுத்தமான தமிழில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது அந்த தாத்தா பார்த்திங்கன்னா நீங்கள் இருவரும் உள்ளே செல்லுங்கள், நான் உங்களது பாதுகாவலன் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, ஐயா டே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்க, அவர் நம்மளோட வாட்ச்மேன் மைனுமே அப்படின்னு சொல்லவும், வாட்ச்மேனா அப்படின்னு சொல்லிட்டு பேனு அவர் அண்ணாந்து பார்க்க, அவர் நல்லா ஹைட்டாக இருக்கார். ஸோ அந்த தாத்தா பார்த்திங்கன்னா ஏன் பார்க்கிறீர்கள், நான் தான் இனிமேல் தங்களுடைய பாதுகாவலன், இதுதான் எனது இடம், நகருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இப்படி சுத்தமான தமிழில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்க, நீங்களும் டேவுண்ணா உள்ளே வாங்க போகலாம், அவர் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. அப்போ நீங்கள் அகைன் வந்துட்டு தாத்தா உள்ளே வாங்க போகலாம், சாப்பிட்டு அப்புறமா வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்ல, நான் வர இயலாது அப்படிங்கிறாரு. ஏன் திடீர்னு இப்படி தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கென்று ஒரு அடையாளம் வேண்டுமல்லவா, இவ்வாறு நான் பேசினால்தான் இனிமேல் என்னை அனைவரும் ஞாபகம் வைத்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயா இது நல்லா இல்லை தாத்தா அப்படிங்கிறீங்க, நன்றாகவே இருக்கும், உனக்கு பழகிவிட்டால் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆத்தாடி ஆளை விடுங்கன்ட்டு ஓடிடுறீங்க. அப்போது அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா சற்று நில் பெண்ணே அப்படின்னு கத்துறாரு. திரும்பி பார்ப்பீங்க,
எனக்கு ஒரு நாற்காலி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு, எங்கள் மாமா அப்படின்பீங்களா, என்னடி அப்படிங்கிறாரு. நாற்காலி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் இப்படி வளரிட்டு இருக்கிற அப்படிம்பாரா. சரி சேர் அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லவும், நான் கொண்டு போய் கொடுத்துறேன் நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவர் சேர் எடுத்துகிட்டு வெளில வராரு. ஸோ அந்த தாத்தாவை அங்கே நின்றுக்கிட்டு இருக்க டேவும் சேர் எடுத்துகிட்டு கேட்டுக்கு உள்ளே வந்து இங்கே உட்காந்துக்கோங்க நல்லா இருக்குதுன்னு சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை மிகவும் அருமையாக உள்ளது அப்படிங்கிறாரு. இது சும்மா சிம்பிளான வீடு தான் தாத்தா அப்படின்னு சொல்ல, உனக்கு வீடாக இருக்கலாம், ஆனால் இது எனக்கு அரண்மனை, நான் அரண்மனை காவலன் அப்படிங்க. அது சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும், நான் ஒரு காவலன், என்னால் உள்ளே வர இயலாது, இங்கிருந்து தான் நான் காவல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, இவருக்கு சிரிப்பு வந்துச்சு. சரி இந்தாங்க சேருன்னு சொல்லிட்டு கொடுக்க, அவரும் பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரில் உட்காந்துக்க. அப்போ டேவும், உங்களுக்கு நாங்கள் வீடு தரவா அப்படின்னு கேட்க, ம் எனக்கு ஒரு குடிசை அளவு இடமே போதும் அப்படிங்கிறாரு. குடிசையெல்லாம் இங்கே கிடைக்காது, நீங்கள் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னா, வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கட்டிலெல்லாம் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி தான் அதெல்லாமே இருக்குது. அப்போ உள்ளே கூப்பிட்டு போயிட்டு காட்ட, அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அரண்மனை எனக்கா அப்படின்னு கேட்க, ஐயோ இது ஸ்டோர் ரூமு, நான் உங்களுக்கு வேறு பக்கம் வீடு மாதிரி ஏதாவது பார்த்து தரேன், இல்லைன்னா கட்டி தரேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஆ இது இனிமேல் எனது அரண்மனை, நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இந்த திங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, சும்மா தானே இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா சாலையில் கிடந்தவனுக்கு சாய்வதற்கு அரியணையான்னு சோஃபாவை பார்த்து பேச, இது ஒரு பழைய சோஃபாங்கய்யா அப்படிங்கிறாரு. இருக்கட்டும், இனிமேல் இதுதான் எனது அரியணை, நான் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவரும் சரி ஓகே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம் சரியா, இதாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்துட்டு வெளியே ஒன்று கட்டியிருக்கும் செப்பரேட்டாக, ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, மிக்க நன்றி அப்படிங்கிறாரு. தேவும் சிரிச்சிட்டு மிக்க நன்றி அப்படின்னு சொல்ல, எதற்கு அப்படின்னு அவர் கேட்க, என் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரிலாம் தமிழ் பேச முடியாதுன்னு ஓட்டமாக ஓடிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தை அம்மா உங்களை உட்கார வச்சுட்டு எங்கே போனேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறீங்க. அப்போது டேவும், இப்போ எதுக்கு அவளை 1008 கேள்வி கேட்குறீங்க, அவளே பயந்து போய் வந்திருக்கா, நீ ஏஞ்சி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஷோல்டரில் கையை போட்டு மேலே கூப்பிட்டு போயிடுறாரு. இவங்க பார்க்குறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏதோ நம்ம இவளை அடித்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவன் காப்பாற்றி கூப்பிட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கான், எங்கே போனான்னு தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி தனியாக எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்ல, எப்படி தனியாக போகாதுன்னு சொல்கிறீங்க, எல்லா நேரமும் எல்லோரும் பக்கத்துலேயே கூட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுக்கு என்னடி பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, உன் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது, கையங்காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதுக்கு தான் நான் கராத்தே கிளாஸ் போட்டா அப்படின்னு கேட்க, எதுக்கு, சும்மாவே என்னை எட்டி உதைக்கிட்ட தள்ளி விடுற, எனக்கு கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்து இன்னும் நல்லா என்னை வெளுத்து எடுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு டேக்கிட்ட மாமா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கூப்பிட, என்னடி, என்ன வேணும், ரொம்ப பயந்துட்டியா, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அதெல்லாம் சொல்ல, உனக்கு முன்னே எவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா, நீ வரவே இல்லை, அப்போது அந்த போலீஸ் இருக்கார்ல செம்ம கூல் தெரியுமா, அவர் வந்து கேஷுவலாக பேசுகிறாரு, அப்படியே அசால்ட்டாக, ஒன்றும் இல்லை ரொம்ப பில்டப்லாம் கிடையாது, அசால்ட்டாக என் காதுகிட்ட வந்து ரொம்ப நேரம் கை ஓங்கின கை அப்படியே வச்சுருக்கக்கூடாது, ஓங்கின கை அடிக்காமல் விடக்கூடாது, அடிச்சிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கண் அடித்தாரு தெரியுமா, எனக்கு ஒரே வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கை வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டு வெக்கப்பட டேக்குனா பக்குனுக்குது. அட பாவி போலீஸே, உன்னை என் பொண்டாட்டி காப்பாற்ற அனுப்புனா கரெக்ட் பண்ணி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறி ஆகுது. அப்போ நீங்கள் மாமா மாமா என்ன மேலே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ டேவும் ஒன்றும் இல்லை சரி நீ ரெஸ்ட் எடு அப்படிம்பாரு. இரு எங்கே போகிற, இங்கே பாரு. அப்புறம் அந்த போலீஸ் வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அப்படியே கூலாக அவனை ஹேண்டில் பண்ணார். அவரை பார்த்ததுமே அந்த பைத்தியக்காரன் எவ்வளோ பயந்தான் தெரியுமா, அவர் பேசுகிறது, அப்புறமா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் எவ்வளோ நல்லா பேசுகிறாரு தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா,
எப்படியெல்லாம் கூட இருக்காங்களா என்ன? காலங்காத்தால் அப்படி ஒரு கிறுக்கனை பார்த்தேன். அவனை பார்த்தங்காட்டிக்கு தான் இப்படி ஒரு கூலான ஹேண்ட்ஸமான ஒரு ஆளை பார்க்க முடிஞ்சுச்சு. பரவாயில்ல, கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தா அது நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நீங்கள் சொல்ல, எது உன்னை கட்டிட்டு போகிறது, உன்னை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிறது நல்ல விஷயமாடி அப்படின்னுட்டே உங்ககிட்ட கேட்க நீங்களும் ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு, ம் ஆமாம், அவனை பார்த்தங்காட்டிக்கு தானே இன்னைக்கு அந்த போலீஸை பார்க்க முடிஞ்சுச்சு. ஐயோ பேர் கேட்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போட்டே பார்த்தீங்கன்னா வேணா நான் போய் கேட்டு வந்து சொல்லிட்டா அப்படின்னு கேட்பாரா? ஆ கேட்டு வரியா? உனக்கு தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரியும்ல, அப்படியே நம்பர் கொஞ்சம் அப்படின்னு கேட்க செருப்பு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் தப்பாகவே நீ ஏன் புரிஞ்சுக்கிற? நாளை பின்ன எங்காவது வெளில போனால் ஏதாவது பிரச்சனைனா நான் கால் பண்ணி ஹெல்ப்பை கூப்பிடுவேலாம், அதுக்கு தான் அப்படிங்கிறீங்க. அப்போது டேக்கெல்லாம் வெறி ஆயிடுச்சு. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ எனக்கு தான் கால் பண்ணணும், சரியா? எங்கே போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போ, ஆனால் என்னை தவிர வேறு யாருக்கும் கால் பண்ணாத அப்படின்னு சொல்ல, நீ தூரமாக இருந்தால் நான் யாருக்கு கால் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. நீ தூரமாக இருந்தாலும் எனக்கே கால் பண்ணு, நான் அடிச்சு பிடிச்சி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், அட நீ தூரமாக போயிட்டீன்னா நான் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்க்கு தானே கூப்பிடணும், உனக்கு முன்னே அவங்க தானே வருவாங்க, இன்றைக்கி கூட அவர் தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம்பா, செம்ம கூல் தெரியுமான்னு டேவோட ஷோல்டரில் உங்களுக்கு இருக்கிற வெக்கத்தில் அவர் ஒரு அடி அடிச்சுட்டு எழுந்து போயிடுறீங்க. இப்போ டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிடுச்சு. என்ன இவன் என்ன அவனே பாராட்டிட்டு போகிறா, அந்த போலீஸ் அப்படியேன்னு என்கிட்ட இல்லாத அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படியே தான் அன்னைக்கு டே போகுது. அப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருக்காங்க. டேவும் வந்துட்டு, மா ஒன்றும் இல்லைம்மா, அவள் வழி தெரியாமல் எங்கேயோ போயிட்டா, அதுக்கப்புறம் போய் கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, அந்த பெரியவர் இருக்கார்ல அவர் தான் அவளை இந்த பக்கம் தான் போனான்னு சொல்லி எங்கே போனாலும் எனக்கு காட்டினாங்க, அதனால தான் அவரும் கொஞ்சம் யாரும் இல்லாத மாதிரி இருந்தங்காட்டிக்கும் இனிமேல் இங்கே இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த கேள்வி நீ வெளியும் போய் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, இனிமேல் வாங்கிக்கிட்டே கேட்கக்கூடாது, சரியா? இதான் பதில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இதான் பதில்னா காலையில் நான் கேட்கும்போதே சொல்லியிருக்கணும், ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறீங்க? உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை, ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, தெரிய வரட்டும் என்னென்ன அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவை தனியாக கூப்பிட்டு போய்ட்டு, ஏன் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேறா, சொல்லியிருக்கலாம்ல, அவங்க வேறு ஏதாவது நினச்சி பயந்துக்கு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டேவு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாண்டி, தேவையில்லாமல் அவங்க பயந்துப்பாங்க, அப்புறம் உன்னை வெளில அனுப்பவே மாட்டாங்க, அவங்களும் வெளில போக மாட்டாங்க, பார்த்துக்கலாம் விடு. அந்த போலீஸ் அவன் மட்டும் வெளில வந்தானா திருப்ப ஏதாவது பிரச்சனை வரும், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரணும், ஒரு நாளைக்கு அவர்கிட்ட போய் பேசிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. நானுட்டா அப்படின்ட்டு ஈனு பல்ல காட்டுறீங்க, பல்ல கழட்டிடுவேன், முதல்ல சிரிக்காத அப்படிம்பாரா. அப்படின்ட்டு வாய் முடிக்கிறீங்க. அவரும் உள்ள போ அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா போடி அப்படின்ட்டு பல்ல கடிச்சுக்க நீங்களும் அதை போகிறேன் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ வழக்கம் போல் சாப்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சிம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து உங்ககிட்ட வரவே இல்லை, ஏன்னா நீங்கள் அவனை எடுக்கவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டைம் ஆகிருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கங்கே போயிட்டு வந்து டயர்டில் நீங்கள் அவன்கிட்டயே போகலை. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டே இருக்கான். அவனை அந்த குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சுருப்பாங்கள்ல, ஒரு சுற்றுற மாதிரி சேர் மாதிரி இருக்கும்ல, ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல, ஏதோ நடவண்டி மாதிரி, பட்டு எதுலேயோ ஒருக்குள்ளே சக்கரத்தெல்லாம் வச்சு, அதுதான் அதில் உட்கார வச்சுருப்பாங்க. அத்தை பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மேலே காஞ்சிட்டுருக்குன்னு எடுக்க போயிட்டாங்க நைட்டு. அண்ட் உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா தலைவலிக்குதுன்னு படுத்துட்ருக்காங்க. டே வெளியே போயிருப்பாரு, இன்னும் வரலை. ஸோ நீங்கள் மட்டும்தான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ காலையில் எனக்கு என்னென்னலாம் நடந்துடுச்சுல்ல, கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு வேளை அந்த பெரியவர் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஒன்றா கேஸை போட்டு உள்ளே அடைச்சிருப்பான், இல்லைன்னா அவன் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருப்பானோ, கடவுளே நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்றைக்கி நாள் ஏன் எனக்கு இவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த தாட் வந்துகிட்டே இருக்குது. சிம் பார்த்திங்கன்னா அப்படியே ஏக்கமாக உங்களே பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவனை கண்டுக்கவே இல்லை, ஏதோ புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்படியே புலம்பிட்டு எதர்ச்சியாக திரும்பி பார்க்கும்போது சிம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவனை பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே 2 கை வாயில் வச்சுட்டு சிம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவனை அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்டு கை ஒரு மாதிரி தட்டிகிட்ருக்கான். ஸோ போஜனியர் இப்போதைக்கு இந்த FF5 இதோட முடிச்சுக்கிறேன். இது கட்டெனாச்சா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே, கெஸ் பண்ணுங்கள், சிம் என்ன பண்ணா?
இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ப்ரைஸாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கெஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்றைய முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், இதற்கு மேல் இந்த எஃப்எஃப்பில் ஜின்னுப்பாவும் உள்ளடங்குவார். ஓகே வாங்க டியர். சரி ஓகே டியர், டாட்டா பாய். சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?